வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 கார்த்திகை மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, குரு அதிசாரமாக கடகராசியில் இருக்கார். இந்த மாதத்தில் மத்திய பகுதி பார்த்திங்கன்னா கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆவார். செவ்வாய் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு மாறும். இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகள். இப்போது மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக கடக ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போது மிதுன ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கார். இந்த உச்சகுரு பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இதனால் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிரிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அமையுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். அதனால் இந்த கடன்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கான கடன்களாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் வீடு வாங்குறதா இருக்கட்டும், நிலங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான உங்களுக்கான வளர்ச்சிக்கான கடனாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வருமானம் கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடனுக்கு நீங்கள் லோன் கட்ட முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. அடுத்ததாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதுதான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் போய் நீங்கள் பொருளெல்லாம் நீங்களே சேல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கவங்க. இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அடுத்ததாக திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இது. அடுத்ததாக உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் எந்த வகையிலையும் குறையாத ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஏதாவது நெகட்டிவான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு போவார். இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். காதலன் காதலிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க இந்த மாதத்தோட பிற்பகுதி. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்புகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுக்கறது, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் அமையுங்க. இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே நீங்கள் கவனமாக செயல்படணுங்க இந்த மாதிரியான விஷயங்களில். அடுத்ததாக செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியவே பார்க்குறனால அதிக கோபத்தை காட்டக்கூடிய தருணங்கள் அமையலாம் இந்த மாதத்தோட பிற்பகுதியில். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காதுங்க. அடுத்ததாக யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருளை சேல் பண்ணக்கூடிய கடைகள் வச்சுருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. ஆக மொத்தம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கடகராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்குங்க. சூரியனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்குங்க. சூரியன் பார்த்திங்கன்னா உச்ச குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து நல்ல அனுகூலங்கள் உண்டு. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் டெம்பரவரி ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கத்தில் பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சிலர் கவர்மெண்ட் ஜாபில் ஒரு சிலரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் மறுபடியும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. அடுத்ததாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கலாம். அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஜாப் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு திருமணம் அமையாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு திருமணம் அமைஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையாமல் இருந்திருக்கலாம். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க இது. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் போவார். அவரும் குருவோட பார்வையில் வந்துடுவார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கடன் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா இது தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்ததாக யாரெல்லாம் மீடியா துறையில் வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் மீடியா துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு சோதனைகளும் இருக்காது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில் இருந்த தாக்கங்கள், பிரச்சனைகள் அது எல்லாமே இனிமேல் இருக்க போகிறதில்ல.
இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அஷ்டம சனியில் நீங்கள் இழந்தீங்களோ, பணமாக இருக்கட்டும், வேறு என்ன விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. கடகராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.